சிவகாசி அருகே மது போதையில் பள்ளிக்கு வந்ததை தட்டி கேட்ட ஆசிரியரை மாணவர்கள் தாக்கிய அதிர்ச்சி சம்பவம் குறித்து பொதுமக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். இது சரியான ஒரு நிகழ்வு கிடையாது. இது மாணவர்கள் ஊக்குவிக்கிறதும் தவறானது. பெற்றோரே இந்த தவறை செய்கிறாங்க நிறைய பேர். பெற்றோர் நாளைக்கு தான் வீட்லேயும் இது நடந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்றத இன்னும் உணராமல் இருக்காங்க. என்னைக்கு ஒரு மாணவனை கண்டிக்கும் உரிமை ஒரு ஆசிரியருக்கு இல்லையோ அன்னைக்கே அந்த மாணவன் தன்னுடைய வாழ்க்கையை அதிகமாக அளவுக்கு இழக்கிறதுக்கு நாமே துணை போகிற மாதிரி இருக்குது. இந்த நிகழ்வு கட்டாயம் கண்டிக்கத்தக்கது. ஒரு 4 ஸ்டூடெண்ட்ஸ் சேர்ந்து ட்ரக் எடுத்துக்கிட்டு தாக்குனதை நான் கேள்விப்பட்டேன். அது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. நாங்கள் படிக்கிற காலத்துலலாம் ஆசிரியர்களை பார்த்து நாங்கள் ரொம்ப பயந்தோம். இப்போ உள்ள ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ரொம்ப அகைன்ஸ்டாக இருக்காங்க. அது ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொஞ்சம் அவேர்னஸ் கொடுத்து அவங்கள கொஞ்சம் கண்டிக்கிறதுக்கு ஆசிரியர்கள் கையில் சில அதிகாரங்களெல்லாம் கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். 2 மாணவர்கள் மது போதையில் ஆசிரியரை தாக்கிட்டாங்க. ஸோ அது ரொம்ப வருத்தமான செயல். ரொம்ப கேள்விப்பட்டோன்னே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ பேரண்ட்ஸ் ஒரு பசங்களையோ பொண்ணுங்களையோ நல்ல வழியில் கைட் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். நாங்கள் படித்த காலத்துலலாம் நாங்கள் வாங்காத அடியா, கையில் சிலும்பு குத்திரும், சாப்பிட முடியாது. ஆனாலும் நாங்கள் நம்ம தப்பு செஞ்சோம், ஆசிரியர்கள் நம்மளை அடித்தாங்க அப்படிங்கிறது தான் அவருமே அடுத்த தப்பை திருத்தத்தான் நம்ம நினைப்போம். இப்போ அந்த வாத்தியாரில் பார்த்தா எங்களுக்கு மரியாதை இருக்குமே தவிர கோபம் வராது. அதுபோக இன்னும் 2 விஷயம் என்னென்னா, பிள்ளைகளுக்கு பேரண்ட்ஸ் மணி கொடுக்கக்கூடாது. என் ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டி கொடுக்குறாங்க போகிறேன் அப்படின்னா அவங்க மணி எவ்வளோ கேட்டாலும் கொடுத்துட்றாங்க. அது அவங்களோட பெரிய தப்பு. அதுபோக ஒயின் ஷாப்பில் பிள்ளைகளுக்கு சிறுவர்கள் வந்தாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கக்கூடாது. ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.